நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாங்க அன்றைக்கிங்க. அவங்கள்ட்ட சும்மா டென்னிங்கில் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசிகிட்டு அப்படின்னா, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம். எப்படின்னா, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறத பற்றி அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நானும் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்படி நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி தான் நான் உள்ளே இருக்கேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணிச்சு கேட்டார் என்கிட்ட அவர். நான் சொன்னேன், இதுமாரி சில விஷயங்கள்லாம் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், அதுமாதிரி சில புக்ஸ் படிப்பேன், நிறைய சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் எப்பொழுதுமே அப்படின்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஷேர் மார்க்கெட் பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கேட்டேன். அதுக்கு உடனே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஷேர் மார்க்கெட்டை வந்து கேம்பிளிங் கிடையாதுங்க, நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ மைண்டை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அது நமக்கு அது உண்மையாக இருக்கும் அப்படின்னேன். அதை அவர் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். அவருக்கு புரியறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டேன் நம்ம. அதாங்க, சில விஷயங்கள் புரிய வைக்கிறது சில பேர்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.